கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சாலமோன் எழுதிய நீதிமொழிகள், அதில் 20ஆம் அதிகாரம், அதில் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:24. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் மட்டுமே நம்முடைய நடைகள் வாய்க்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நடைகள்னா என்ன? நம்ம எண்ணங்கள், நம்ம வழிகள், நம்ம சிந்தனைகள், இது எல்லாமே நம்ம ஒரு திட்டம் போடுவதிலிருந்து சகலமும் நடைகளுக்குள்ள வந்துடும். நடக்கிறது மட்டும் கிடையாது, சகலமும். நம்ம ஒரு காரியத்தை பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி நம்ம ஒரு காரியம் செய்கிறோம். நம்ம பின்னால் இப்படி இருக்கணும். இந்த சின்ன பிள்ளைகள் கேட்டிங்கன்னா, நான் படிக்கும்போது என்ன பண்ண அண்ணாவை போகிறீங்கன்னா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நடைகள், நம்மளோட எண்ணங்கள். இதுதான் இதில் சொல்லப்படுகிறது. நடைகள்ன்றது எண்ணங்களோடு தொடர்புடையது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நடைகள் கர்த்தர் ஒருவரால் மட்டுமே நடக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லி அவரிடத்தில் ஆலோசனை பெற்று அவர் நமக்கு வைத்திருக்கும் வழிகளில் நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நமக்குன்னு ஒரு காரியம் தேவன் வைத்திருக்கிறார். அது எல்லாத்துக்கும், உலகத்தில் உள்ள அனைவருமே தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம் தான். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான். அவர் கையின் கிரியைகள் தான். அதில் ரொம்ப மெயினானது அவர் கையின் கிரியைகள். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் நமக்கு இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் வைத்திருக்கிறார். இவங்க என்ன படிக்கணும், என்ன செய்யணும், என்ன காலத்தில் திருமணமாகும், இவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கும், உங்க அப்பா அம்மா யாரா இருப்பாங்க, இவங்களுக்கு எந்த வயதில் அவங்களோட காலங்கள் முடியும், இவங்க எப்போ வேலை பார்த்து என்னென்ன சம்பாதிப்பாங்க, என்னென்ன உங்களுக்கு சொத்துக்கள் என்னென்ன இவங்களுக்கு கிடைக்கும்ன்றது எல்லாமே தேவனால அவருக்கு, அவரோட கணக்கில் அவருக்கு உள்ளது. ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஓடுவதனால தான் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகி விடுகிறோம். யார் நம்ம ஒரு 40-50 வயசுல நான் இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்துருக்கலாமோ, இன்னும் தேவன்ட்ட நான் வந்திருக்கலாமோ, நான் இந்த பாதையெல்லாம் போகிறதுனால நான் தேவன்ட்ட கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம தேவனை விட்டு விலகி வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் தேவனை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போனாலும் பரவாயில்ல, தேவன் உங்களுடனே இருக்கிறார். ஆனால் நம்ம தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபைன் டே, ஒரு நாளில் தேவன் நம்மளை விட்டு கைவிட்டு விடுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டா? தேவன் கைவிடுகிற தேவன் கிடையாது. ஆனால் உலகத்தின் பாடலுக்குள்ள நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம். போராட்டம் போராட்டம் போராட்டம், வாழ்க்கை முழுக்க பாடுகள் பாடுகள் பாடுகள், வேதனைகள். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை, ஏன் ஆண்டவர் செய்யலை, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் செய்யலை, அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் புருஷனவங்களை பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட கேட்ட உடனே அவங்களுக்கு பதில் கொண்டு இருக்கும். அதற்காகத்தான் நம்ம தேவனிடத்தில் நம்ம நடைகளை, நம்ம வழிகளை, எண்ணங்களை தேவனிடத்தில் ஒப்புவித்து அவரிடத்தில் ஆலோசனை பெற்று அதிலே நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதான் பாருங்க, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? அப்ப எப்படின்னா, நம்மளுடைய வழிகள், தன் வழிகளை அறிந்து கொள்வது எப்படின்னா, இது எப்படி? இது நம்ம இதுல லிட்டரலா அர்த்தம் என்னன்னா, நம்ம வழிகள் நமக்கு தெரியாதா? நம்ம ரோட்ல போறோம், இந்த வழியா போனோம்னா இந்த ஆஃபீஸ் போயிடும், இந்த வழியா போனா ஸ்கூலுக்கு போவோம், இந்த வழியா போனா வீட்டுக்கு போவோம், இந்த வழியா போனா சொந்தக்காரன் வீட்டுக்கு போவோம். எல்லா வழிகளும் நமக்கு தெரிந்த வழிகள் தான். ஆனா இதுல சொல்லப்படுகிற வழிகள் என்னன்னா, தேவன் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற வழிகள், உங்களை குறித்து வைத்திருக்கிற வழிகளை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றா, நம்ம வழிகளை கர்த்தருக்கு சமர்ப்பித்து, ஆண்டவரை நீ வாழ்வது நான் அல்ல, நீரே எனக்குள் வாழ்கிறீர் அந்த நிலைமைக்கு நம்ம வரும்போது, தேவன் நம்மளை பொறுப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தேவன் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மளை பொறுப்படுத்திக் கொண்டு ஆவி ஆத்மாவில் வாசம் பண்ணுகிற தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தேவன் நம்மளுடைய வழிகளை நமக்கு சொல்லி தருவார். இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏசாயால ரொம்ப அழகா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிற இந்த காரியங்கள், வழி இதுவே நடவுங்கள். அப்ப அந்த சத்தம் காதுகளை கேட்கும் அப்படின்னு நம்ம ஏசாயாத்துக்கு இந்த புத்தகத்துல பார்க்குறோம். நம்ம இதுதான் தேவனோட சத்தத்தை கேட்பது. எப்ப கேட்க முடியும்? நம்ம வழிகளை தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் போது, நம்ம வழிகள் தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் போது தேவன் நமக்கு, அவரை நம்மை குறித்து அவருக்கு சித்தமான வழியில் நம்ம நடத்துவார். அவருடைய சித்தமான என்ன? நம்ம எழும்பி நிற்பது, நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருப்பது, உலகத்துக்கு உப்பாக இருப்பது, அன்னையருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பது. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழிகள். நம்மளை போராட்டத்தில் கொண்டு போக விட மாட்டாரு. ஒருவேளை போராட்டம் வரலாம், இல்லை, ஆனா இறுதி வெற்றி தேவனுக்குரியது. அந்த வெற்றியில பங்கு பெறுவதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நம்ம வழிகளை தேவனிடத்தில் ஒப்புவித்து
நம்மளை குறித்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை பெற்றுக்கொண்டு அதிலே நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்த தேவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வழிகள் எப்படி வாய்க்கும், எங்களுடைய வழிகள் என்னவென்று நாங்கள் தெரியாதபடி இருக்கிறனாலே தகப்பனே, வாழ்க்கையிலே போராட்டங்களும் தோல்விகளும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் எங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து நீர் எங்களை குறித்து எங்களுக்காக வைத்திருக்கும் வழிகளை பெற்றுக்கொண்டு எங்கள் நடைகளை வாய்க்க செய்வேன் என்ற தகப்பனிடத்தில் உள்ள வழிகளை பெற்றுக்கொண்டு அதிலே நடக்கும்படி நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏஸ்தாவரே, கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களை குறித்த வழிகளை, தங்களை குறித்த எண்ணங்களை தேவனாக உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.